கலை இலக்கியம் சமூகம் என கடை கோடி மக்களை தாய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல FM. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி பண்பலை. இது யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் நிகழ்ச்சியில கவிதை வன இரும்பு பூக்கள் நூலின் ஆசிரியர் கவிஞர் மஞ்சுளா பாரதி கணேசன் அவர்கள் மிக அழகான சிந்தனையோடு வருகிறார். வாங்க கேட்டு ரசிக்கலாம். அன்பு பட்டாம்பூச்சி FM உறவுகளே வணக்கம். நான் மஞ்சுளா பாரதி கணேசன், மதுரையிலிருந்து. ஒவ்வொரு ஆண்டு மார்ச் மாதம் 30ஆம் தேதி இன்டர்நேஷனல் ஜீரோ வேஸ்டேஜ் டே, அதாவது சர்வதேச பூஜ்ஜிய கழிவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருதுங்க. நம்ம சுற்றுப்புறத்தை நாம தூய்மையா வச்சுக்கணுங்கிற விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்துறதுக்காகவும் கழிவுகளை முறையா கையாள்வதன் அவசியத்தை நமக்கு உணர்த்துறதுக்காகவும் இந்த நாள் அனுசரிக்கப்பட்டு வருது. நாம நம்மளை அறியாமலேயே ஒவ்வொரு நாளும் பல்வேறு வகையான குப்பை கழிவுகளை உருவாக்குறோம். முக்கியமா உணவு கழிவுகள். உலக அளவுல உணவுப் பொருட்களை வீணாக்குறதுல இந்தியா 2வது இடத்தை பிடிக்குதுங்க. அதுவும் நாம கொஞ்ச நஞ்ச உணவுப் பொருட்களை வீணாக்கல. ஒவ்வொரு ஆண்டும் 7.8 கோடி டன் அளவுள்ள உணவுப் பொருட்களை வீணாக்குறோம். இதனால 90,000 கோடி ரூபாய் நமக்கு நஷ்டமாகுது. ஒரு தனி நபர் மட்டுமே ஒவ்வொரு ஆண்டும் 55 கிலோ உணவுப் பொருளை வீணாக்குறோம். அப்படிங்கிறது எவ்வளவு வருத்தப்பட வேண்டிய விஷயம். இதே நாட்டில் தான் 19 to 20 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாம பட்டினியோட தூங்குறதுக்கு போறாங்க. இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் வீணாகிறத குறைக்கிறதுக்கு நாம என்ன செய்யலாம்? எவ்வளவு தேவையோ அவ்வளவு உணவுப் பொருட்களை மட்டும் தயார் பண்ணிக்கணும். திருமணம், காதுகுத்து இந்த மாதிரியான விசேஷ வீடுகள்ல தான் நிறைய உணவுப் பொருட்கள் வீணாகி குப்பைக்கு போகுது. உணவுப் பொருட்கள் அதிகமாயிடுச்சு, ஆட்கள் குறைவாதான் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒவ்வொரு ஊர்லயும் உணவு சேகரிப்பு மையம் இருக்கும். அந்த மையத்தை தொடர்பு கொண்டு இந்த உணவுப் பொருட்களை கொடுத்தோம்னா அவங்க தேவையான ஆட்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருவாங்க. இன்னைக்கு நாம தேவையில்லாம வாங்குற ஒவ்வொரு பொருளும் நாளைக்கு மிகப்பெரிய குப்பை மேடாகி நம்முடைய சந்ததிக்கு தான் தொல்லையா அமைய போகுதுங்கிறது தாங்க உண்மை. அடுத்ததா பிளாஸ்டிக் கழிவுகள். யூஸ் அண்ட் த்ரோ கப்பெல்லாம் யூஸ் பண்றோம் பாருங்களேன், அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஒரு தடவை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அங்கங்க தேங்கி கிடந்து நிலத்தடி நீர்மட்டத்தை வெகுவா பாதிக்கும். மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை மட்டும்தாங்க நாம பயன்படுத்தணும். இன்னமும் கூட பிளாஸ்டிக் பைகள் எடுத்துட்டு போறத கௌரவமாகவும், துணி பைகளோ இல்ல சணல் பைகளோ எடுத்துக்கிட்டு போறத கௌரவ குறைச்சலாகவும் நினைக்கிற மக்கள் நம்ம கூட வாழத்தான் செய்யறாங்க. எத்தனையோ கல்யாண வீடுகளுக்கு போகிறோம், அங்கெல்லாம் மணமக்கள் பேரை எழுதி சணல் பைகள் தர்றாங்க. கடைகளுக்கு போகும்போது அந்த சணல் பைகளை கொண்டு போகலாம், இல்லைன்னா துணி பைகளை கொண்டு போகலாம். கட்டாயமா நாம இந்த பிளாஸ்டிக் பைகளை தவிர்த்தே ஆகணும். இதுக்கு அடுத்தபடியா உலகத்தையே அச்சுறுத்துறது மின்னணு கழிவுகள். கம்ப்யூட்டர்களோட பாகங்கள், செல்போன்கள், பேட்டரிகள் இதெல்லாம் தாங்க மின்னணு கழிவுகள். இதையெல்லாம் நாம சாதாரணமா குப்பையில போடக்கூடாது. குப்பை எடுக்க வர்றவங்க கிட்ட இந்த மாதிரியான பொருட்கள் இருக்குன்னு சொன்னா அந்த ஆபத்தான பொருட்களை எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்த்துடுவாங்க. இல்லைன்னா வேஸ்ட் சேகரிப்பு மையங்கள்ல கொண்டு போய் நாம அதையெல்லாம் கொடுக்கணும். இல்லைன்னா சாதாரணமா குப்பையில போடுற பொருட்களோட இதையும் சேர்த்து போட்டோம்னா சில நேரங்கள்ல இந்த பொருட்கள் வெடிச்சு பல பேரோட உயிருக்கே சேதத்தை ஏற்படுத்துங்கிறது நாமெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க. இன்றைய காலகட்டத்துல ஜீரோ வேஸ்டேஜ், அதாவது பூஜ்ஜிய கழிவுகள்ங்கிறதெல்லாம் நடக்கவே முடியாத விஷயம்தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் உண்டு பண்ணுற குப்பைகளோட அளவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்யலான்னு நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு தான் பாருங்களேன். மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் கேட்டது யோசிச்சு பாருங்களேன். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் மதுரையைச் சார்ந்த கவிஞர் மஞ்சுளா பாரதி கணேசன் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் நாளை இதே நேரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு.